ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மருதமலை முருகன் கோவிலில் வந்துட்டு அதாவது ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் வந்துட்டு முன்னாடியே தேதி குறித்து சொல்லியிருந்தாங்கங்க. அதுபோல் இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இன்றைக்கி நடந்து முடிச்சிருச்சு. அப்படி நடந்து முடித்ததில் ஒரு திடுக்கிடும் தகவல் வந்துட்டு கிடச்சிருக்குதுங்க. என்னன்னு பார்க்க போனால், அதாவது மருதமலை முருகன் கோவிலில் அடிவார கோவிலில் இருந்த வெள்ளி வேல் அது வந்துட்டு திருடு போனது தெரிய வந்துள்ளது. இது வந்துட்டு முந்தானத்து புதன்கிழமையே வந்துட்டு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. கும்பாபிஷேகத்தை ஒட்டி பலத்த பாதுகாப்பு போட்டிருக்கும் போதும் அதையும் மீறி பட்ட பகலில் சாமியார் வேடம் போட்டுட்டு வெள்ளி வேடம் ஒருத்தர் திருடிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்துட்டு எல்லாருக்கும் அதிர்ச்சி வந்துட்டு ஏற்படுத்தியிருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனுடைய 7ஆம் படை வீடாக அழைக்கப்படுற மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்னைக்கு வந்துட்டு கும்பாபிஷேகம் ரொம்பவே பிரசித்தி பெற்று நடந்துச்சுங்க. கும்பாபிஷேகம் முன்னிட்டு நிறைய லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு வருகை புரிஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸும் தீவிரமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போலீஸ் எல்லாமே வந்துட்டு தீவிரமாக நடந்துட்டு இருந்துருக்குங்க. அது அப்படி இருந்துட்டு இருக்க சுச்சுவேஷனில் மருதமலையில் அடிவாரத்தில் வேல்கோட்டம் அப்படிங்கிற ஒரு தியான மண்டபம் அப்படி ஒன்று இருக்குதுங்க. இதில் வந்துட்டு முருகனுடைய வேல் ரூபத்தில் பக்தர்கள் வழிபட்டு அதாவது முருகனுடைய உருவம் இல்லாமல் அங்கே இருக்கிற வேலை தான் பக்தர்கள் வழிபட்டுட்டு வர்றாங்க. இதில் மூலவருக்கு முன்பாக சுமார் 2.5 அடியில் வந்துட்டு 4 லட்சத்துக்கும் மதிப்பிலான வெள்ளி வேல் வந்துட்டு ஒன்று இருந்திருக்குதுங்க. இந்த வெள்ளி வேல் காணாமல் போனது புதன்கிழமை காலையிலே தெரிய வந்துருச்சு. உடனடியாக சிசிடிவி கேமராவை செக் பண்ணவங்க புதன்கிழமை, அதாவது இது வந்துட்டு வியாழக்கிழமை தெரிய வந்திருக்குது. புதன்கிழமை பகல் 12 மணி அளவில் சாமியார் வேடத்தில் ஒருவர் வந்துட்டு வெள்ளி வேலை திருடிட்டு போகிறது வந்துட்டு கண்ணில் பட்டுருக்குதுங்க. இன்றைக்கி கும்பாபிஷேகம் இருக்கிற நிலையில் முருகனுடைய வேல் காணாமல் போனது நேற்று எல்லாருக்குமே ரொம்பவே பயத்தையும் ஏற்படுத்துச்சுங்க. இந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய வடவள்ளி, அதாவது அந்த ஊரை சேர்ந்த போலீஸார் வந்துட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இதனிடையே வந்துட்டு ஒரு தகவல் வந்துட்டு இன்னொன்று கிடைக்க வந்துருச்சுங்க. என்னன்னு பார்க்க போனால், தியான மண்டபம் வந்துட்டு இந்து அறநிலைத்துறைக்கு வந்துட்டு சொந்தமானது இல்லை, இது வந்துட்டு தனியாருக்கு சொந்தமான ஒரு இடம் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் இது வந்துட்டு வந்துருச்சு. ஸோ அதனால இந்த சம்பவம் மருதமலை கோயிலுக்கும் மருதமலை முருகன் கோயிலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை, கோவிலில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தாங்க நடக்க இருந்த கும்பாபிஷேகம் ரொம்பவே பிரசித்தி பெற்று நல்லா நடந்து முடிஞ்சிருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முருகனை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளோட சேனலில் நிறைய முருகன் கோவில்களோட வரலாறுகளை ஷார்ட்ஸாகவும் வீடியோவாகவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோங்க. நீங்கள் உங்கள் மனசில் என்னங்க நினைக்கிறீங்க? முருகன் வந்துட்டு மேலே இருக்கிறாரோ கீழே இருக்கிறாரோ இல்லைங்க, மருதமலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே குடமுழக்கு விழா வந்துட்டு நடைபெற்றுட்டு இருந்துகிட்ருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பெயிண்டிங் அடிக்கிறது நிறையா வேலைகள் எல்லாமே நடந்துகிட்ருக்க சுச்சுவேஷனில் இது மாதிரி ஒருத்தர் போய் திருடுறது நியாயமா? முருகன் அவரை சும்மா விடுவாருன்னு நினைக்கிறீங்களா? இது எவ்வளோ பெரிய குற்றம். அந்த வேலை தான் முருகன் சொல்லி வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க. அதாவது எதனால் அதை வந்துட்டு களவாடணும் சொல்லுங்கள்? ஒரு விற்கிறதுக்காக ஊரே சேர்ந்து வழிபட்டுட்டு இருக்க முருகனுடைய வேலை வந்துட்டு திருடிட்டு போகிறது நியாயமா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சாமியார் வேஷத்தில் வந்திருக்காங்க. தயவு செய்து யாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி சாமியார் வேஷம் போட்டுட்டு வர்றவங்கள தயவு செய்து நம்பிடாதீங்க. அதாவது அவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னா ஜஸ்ட் அவங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே பேசுங்க. யாருமே இங்கே வந்துட்டு நல்லவங்க கிடையாது. எப்படி சாமியார் வேஷம் போட்டுட்டு முருகனுடைய வேலை திருடிட்டு போயிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். பார்க்குறப்போ எப்படி இருக்கார், இவரை பார்க்குறப்போ நிறைய பேர் வந்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவர் ஒரு திருடுங்கிறது யாருக்கும் தெரியாது. இது போல் ஒரு நியூஸ்லாம் தெரிஞ்சு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. This video is sponsored by BuyMote e-shopping application. The BuyMote e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப்பில் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கம்மியான பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம வெளிக்கடையில் வந்துட்டு 10 ரூபான்னு வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு ஒரு 9 ரூபாய்க்கும் 8 ரூபாய்க்கும் கொடுத்துட்ருக்காங்க.